இன்னைக்கு நம்ம கேல்ஸ்டோன்ஸ் ஆர் பித்தப்பை கற்கள் அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பித்தப்பை கற்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல பித்தப்பை ஆர் கேல் பிளாடர் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்குது. அது மண்ணீரலுக்கு கீழே கேல் பைல், அதாவது பித்தத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆர்கன். அடைப்பு ஏற்படுதோ அந்த டைமில் கற்களாக ஃபார்ம் ஆயிடுது. இதை தான் நம்ம பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். பித்தப்பை கற்கள்னால உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று வலி, ஒரு அஜீரணம், அப்படி இல்லை காய்ச்சல், இல்லை மஞ்சகாமலையா கூட இந்த பித்தப்பை கற்கள் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இந்த பித்தப்பை கற்கள் சில வேளையில் சிங்கிள் லார்ஜ் ஸ்டோன், அதாவது ஒரு பெரிய கல்லாகவோ இல்லை மல்டிபிளாக குட்டி குட்டி கற்களாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமா, அதாவது மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி மூலமாவே நம்ம வந்து இந்த பித்தப்பை கற்களை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ எய்தர் பை லேப்ராஸ்கோபி ஆர் ரொபாட்டிக் சர்ஜரி, லேப்ராஸ்கோப் மூலமாகவோ இல்லை ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாகவோ நம்ம இந்த பித்தப்பையை கம்ப்ளீட்டா எடுத்துட முடியும். யூஸ்வலா பேஷண்ட்டுக்கு டே கேர் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். 24 மணி நேரத்துக்குள்ளேயே சர்ஜரியை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு.